வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அட்டையில் அழகான வரலட்சுமி நோம்புக்கு இந்த கலசத்துக்கு பேக்ரவுண்ட் டிசைன் தாங்க பண்ண போகிறோம். சிம்பிளான டிசைன். வாழலையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ரெண்டு பக்கமும் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த பக்கமும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு பின் அடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே போல் நிறைய செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சுற்றி நம்ம அட்டையை சுற்றி இந்தமாரி ஒட்டிடலாம். இந்தமாரி பின் அடிச்சுக்கோங்க. பாருங்கள், இது போல் ஃபுல்லாக சுற்றி அடிச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம ஃபுல்லாக சுற்றி அடிச்சிட்டோம், பின் அடித்தாச்சு. அதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு வளையல் மாலை ரெடி பண்ணலாம். சாதா வளையல் மாலை தான். கொஞ்சம் கேப் விட்டு வளையல் மாலை கட்டிடுங்க. எப்படின்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் இருக்கணும். நெருக்கமாக கட்டக்கூடாது. பாருங்கள், இந்தமாரி 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு கட்டுங்க. நெருக்கமாக கட்டினீங்கன்னா வளையல் அடர்த்தியாக இருக்கும். அதில் நம்ம செட் பண்ண முடியாது. இந்தமாரி எட்டக வச்சு கட்டுங்க. இதே போல் நமக்கு என்ன கலர் வளையல் இருக்கோ அந்த டிசைன் வளையலாக இல்லை கலராகவும் போடலாம், இல்லை ஒரே டிசைனாகவும் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் அது போல் கொஞ்சம் எட்டக கட்டிட்டேன். இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம இதில் வச்சு அப்படியே ஒட்டிட்டு போகிறோம். நீங்கள் அப்படியே கூட ஊசியால் அப்படியே தச்சிக்கலாம். அந்த ஒரு இதுவும் இல்லை டேப்பு போட்டு ஒட்டலாம். நான் இப்போ இந்த துப்பாக்கியால் ஒட்டியாச்சு. பாருங்கள், அதுக்கடுத்தது பூவையும் அதே போல் சுற்றி வச்சு ஒட்டிக்கலாம். கன் இல்லாதவங்க எல்லாத்தையுமே இந்தமாரி நூலால் தச்சிக்கலாம். இல்லை டபுள் டேப் இருந்ததுன்னா சுற்றி வச்சு ஒட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இந்த வாழலையில் ஒரு ரோஸ் வச்சு அதையும் அதேமாரி ஒட்டிடுங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி நம்ம கலசத்துக்கு பின்பக்கம் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறோம். பாருங்கள், ஒரு ஸ்டூல் வச்சு அது மேலே நம்ம செஞ்சது வச்சுட்டோம். சிம்பிளாக ஒரு கலசம் வச்சு அதை சுற்றி பேக்ரவுண்டு வச்சாச்சுங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்.